கோல்ட் அண்ட் சில்வர் 2026ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பிரேக் பண்ணும். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, நம்ம கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா? எஸ், அப்போவுமே வாங்கலாம். ஏன்னா மொமெண்டமாக இருக்கும்போது தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கோல்டு சில்வர் பார்த்தீங்கன்னா நல்லா மொமெண்டமில் இருக்குது. இப்போ ஒருத்தர் கேட்டது இவ்வளோ ப்ரைஸாக இருக்கே, இது அதுக்கப்புறமா ஒன்றும் ஏறுமா? ஆமாம், ஏறும். ஏன் ஏறும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ் ஈக்விட்டியோட வேல்யூ இப்போ பழைய மாதிரி இல்லை. அது டாப்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வருது. ஸோ அடுத்த லெவலில் போய் உட்கார போகிறது கோல்டு அண்ட் சில்வர் தான் போய் உட்கார போகுது. இதுதான் டாப் கமாடிட்டி, இதுக்கு தான் வேல்யூ கூட போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கோல்டு அண்ட் சில்வர் கண்டிப்பாக ஹை மொமெண்டமில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் வெரி வெரி ஸ்ட்ராங் கமாடிட்டி, கண்டிப்பாக ஏறும். நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இருங்க. நான் சொன்ன பாலிசி எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 80-20 பாலிசி. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 90 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.